அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை கooral சேனல். இன்னைக்கு ரொம்ப அதிக ஊட்டச்சத்து உள்ள ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுதான் மொச்சக்காய் கிரேவி. இந்த மொச்சக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் செக்கில் ஆட்டின எண்ணெய், நான் வந்து எள்ளு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் இதில் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இந்த மொச்சக்காயை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 2 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்குனது, 2 கத்திரிக்காய் பொடியாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு கடல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது, பொடி பண்ண எள்ளு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் நிலக்கடலை பொடி, ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்ததுக்கப்புறம் இது கூடவே மல்லித்தலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலை இது கூட சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான, நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற கிரேவி தயார். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி கூடவோ தோசை கூடவோ கண்டிப்பாக சாப்பிடலாம். இது ஒரு வண்டர்ஃபுல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.